இன்னொன்னு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராகு அள்ளி தரும் ராசிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது பொதுவா ராகு திசை 18 ஆண்டுகள்ங்க. ராகு மாரி ஒரு ஜாதகத்துல ஒரு யோகத்த செய்கிற கிரகம் வேற எதுவுமே கிடையாது. அந்த 9 கிரகத்துல ராகு மிகப்பெரிய ஒரு யோகத்த மத்த கிரகங்கள் செய்யறத விட அளப்பரியான நன்மைகளை கண்டிப்பா செய்வார். சரிங்களா? இவங்களுக்கு சரிங்களா? எப்படி இருந்தாலும் நான் சொல்றேன். அப்புறம் பின்னாடி சொல்றேன். ஆனா ஏன் ராகு மட்டும் அதிகப்படுத்தி சொல்றேன்னா, மத்த எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா, நிறுத்தி நிதானமா பொறுமையா யோகத்த செய்யும். ஆனா ராகு அப்படி கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டா ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கும் உங்களோட வளர்ச்சியானது. சரி அந்த அளவுக்கு பெரிய ஒரு பூஸ்ட் அப் ராகு வந்து செய்யும். ராகுவ பத்தி பேசினா பேசிக்கிட்டே போலாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்றதுக்கு வந்து ஈஸியா, அது இல்லாம அதாவது ஒரு வாழ்க்கையில இப்படிலாம் ஒரு மனிதன் வந்து உயர முடியுமான்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மைய வந்து கொடுக்கின்ற கிரகம் தான் ராகு. சுக்கிரன் கூட பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அளப்பரியான நன்மைகள கொஞ்சம் அளவுபடுத்தி தான் செய்வார். அதே மாரி குருவும் அப்படிதான். கொஞ்சம் அளவுபடுத்தி தான் குடுப்பாங்க. ஆனா, ராகு கொடுக்கிறது ஒரு எல்லையே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி கொடுப்பாருங்க. எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் சரிங்களா? சோ அந்த வகையில பார்க்கும்போது, ராகு வந்து யாருக்கு முதல் தர யோகத்த செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம். சோ இந்த இடங்கள்ல ராகு அமரும்போது அது முதல் தர யோகமா சொல்லப்படுதுங்க. இந்த இடத்துல அமரக்கூடிய ராகுவுக்கு அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து நல்ல ஒரு தன்மையில இருக்கணும். சரிங்களா? ஓரளவுக்கு வலுவா இருந்துட்டா போதுங்க. அதே மாரி அல்லது சுபகிரகங்களுடைய சேர்க்கை சுபகிரக பார்வை இந்த ராகுவுக்கோ அல்லது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்துக்கோ இருந்தா போதும். இன்னும் சிறப்பான யோகத்தை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ராகுவுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல ஒரு சுபர்கள் இருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடன் சேர்ந்த கிரகம், தன்னுடன் தன்னை பார்த்த கிரகம், தனக்கு கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்த கிரகத்தினுடைய தன்மைகளை பிடுங்கி ராகு வந்து தன்னுடைய தசையில கொடுப்பார். சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த அமைப்புல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு அணி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராகு தசை ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தான் செய்யுது. ஆனா சுக்கிர அணி லக்னங்கள் சொல்லப்படக்கூடிய கன்னி, அதற்கடுத்து துலாம், அதற்கடுத்து மிதுனம், அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகர, கும்பம், அதற்கடுத்து ரிஷபம் கடைசியா. சோ இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ராகு தசை ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை இயல்பாவே செய்யுது அப்படின்னு சொல்லலாம்.